நண்பர்களே, இன்று 1/9/2025 3ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 25ஆம் வருடம், தமிழ் மாதம் ஆவணி மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை. முஸ்லீம் மாதம் ரபியுல் அவல் 10ஆம் தேதி. இன்றைக்கி சர்வ ஏகாதசி, பூராட நட்சத்திரம், அமிர்த யோகம் இருக்குது. சர்வ ஏகாதசிங்கிறனால மதுரையில் அதே மாதிரி நிறைய விசேஷங்கள் கோயிலில். முருகனுக்கு இருக்குது, கள்ளழகருக்கு இருக்குது, சோமசுந்தரருக்கு இருக்குது. இன்றைக்கி பெரிய நகசு திதி ஏகாதசி திதி. இன்றைக்கி நல்ல நேரம் காலையில் 9 to 10:30, அதே மாதிரி 10:30 to 12, அப்புறம் சாயந்தரம், அது பகலில், அப்புறம் ஈவினிங் சாயந்தரம் 4:30 to 6, இரவு சாயங்காலம் 6:30 to 7:30. இன்றைக்கி சந்திராஷ்டமம் ரோகிணிக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்துக்கு இருக்குது. அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கண்டிப்பாக சந்திராஷ்டம தினத்தில் சந்திரனோட எஃபெக்ட் கண்டிப்பாக இருக்கும். பேச்சை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாலே போதும். தூங்கிடணும். வீட்டில் இருந்தாச்சுன்னா இதுன்னா ஏதாவது மௌன விரதம் அந்த மாதிரி இருந்ததுன்னா, இந்த மாதிரி சந்திராஷ்டம தினத்தில் மௌன விரதம் வச்சுக்கிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது தனி ராசிக்கு என்னென்னங்கிறத பார்த்துருவோம். மேஷ ராசிக்கு இன்றைக்கி சாந்தமாக இருப்பாங்க. ரிஷப ராசிக்கு இன்றைக்கி ஹெல்ப் கிடைக்கும், உதவி கிடைக்கும் வெளியே இருந்து. மிதுன ராசிக்காரங்க பக்தியாக இருப்பாங்க. கடக ராசிக்காரங்களுக்கு கவலை தொற்றிக்கொள்ளும். சிம்ம ராசிக்காரங்கள் சுபம் இன்னைக்கு. அடுத்தது கன்னிராசிக்காரங்களுக்கு விருத்தி, முன்னேற்றம். துலா ராசிக்காரங்களை இன்றைக்கி பாராட்டு கிடைக்கும், மற்றவங்க பாராட்டுவாங்க. விருச்சிக ராசிக்கு இன்றைக்கி கிஃப்ட்டு, பரிசு கிடைக்கும். அடுத்தது தனுசு ராசி இன்றைக்கி சுகம், அவங்களுக்கு பலன் சுகம். மகர ராசிக்கு இன்று நன்மை நடக்கும். அடுத்தது கும்பராசிக்கு அனுகூலமான நாள். அப்புறம் மீனராசி இன்றைக்கி வெற்றி அப்படின்ட்டுருக்காங்க. அப்புறம் ஒரு சொல், செய்வதை திருந்த செய். கண்டபடி கண்டதையும் செய்யாமல் செய்கிறத கரெக்டாக செய்யுங்கிறது தான் இதுக்கு அர்த்தம். தமிழில் எல்லாம் முன்னால் சொல்லி வச்சுருக்காங்க. அதுக்கடுத்தது குதிரைவாலி அரிசின்னு ஒன்று இருக்குது. அந்த குதிரைவாலி அரிசி இது மருத்துவ குறிப்பு. நார்ச்சத்து மிகுதியாக இருப்பதால் உடம்பில் இந்த டைஜஷன் ப்ராப்ளத்தை அது தடுத்துரும். சுகருக்கும் குதிரைவாலி அரிசி ரொம்ப நல்லது. அடுத்தது இன்றைக்கி ராகு காலம்னு பார்த்தா 12 to 1:30, யமகண்டம் 7:30 to 9, சூலம் வடக்கு சூலம்னா அந்த பக்கம் நாட் ஓகே திசை, அதுதான் அதிலோட அர்த்தம். சரி நண்பர்களே, ஆதரவு கொடுங்க. இதை டெய்லி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது யூஸாக இருக்குமான்னு தெரிஞ்சதுன்னா ஒரு லைக் கொடுங்க. வேறு யாரும் உங்கள் நண்பர்களோ இல்லை குரூப்போ இருந்தால் அதில் சும்மா ஃபார்வேர்ட் பண்ணி விடுங்க. இது நான் 1 வருஷமாக இந்த ஆடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். இனி மருத்துவ குறிப்பு, மந்த்ராஸ், தந்திராஸ், யந்திராஸ், மற்றபடி நோய்களை பற்றின விஷயம், அது என்னால் என்னென்ன எல்லாம் எனக்கு தெரியுமோ இல்லை படித்தோ நான் உங்களுக்கு சொல்லுவேன். அது பிரயோஜனமாக இருந்ததுன்னா தயவு செஞ்சு யூஸ் பண்ணிக்கிடுங்க. மிக்க நன்றி. என்றும் உங்கள் ராதாகிருஷ்ணன்.